இந்த வீடியோவில் நீங்கள் எந்த ஒரு ஐடி கம்பெனி போனாலும் உங்களுக்கு இந்த கோடிங் ரவுண்டுன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த கோடிங் ரவுண்டுலையும் ப்ளஸ் உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூன்னு வைப்பாங்க. அந்த டெக்னிக்கல் இன்டர்வியூவில் சில கொஷினை உங்களை சால்வ் பண்ண சொல்லுவாங்க, ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கொடுத்துட்டு. ஸோ அதில் பரவலாக கேட்குற ஒரு கொஷின் என்னன்னா இந்த கொஷின் தான் உங்களுக்கு. ஸோ அரே ரொட்டேஷன், ஒரு அரேவை ரொட்டேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு அரேவை பேசிக்காக ரெண்டு விதமாக ரொட்டேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அரேனா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கலாமா, 1 2 3 4 5. இதான் என்னோட அரே. மேலே இண்டெக்ஸ் பொசிஷன் எழுதிடுறேன், 0 1 2 3 4. இப்போ இந்த அரே ரொட்டேஷன் நான் சொல்லியிருக்கேன்ல, ஐ கேன் டூ ரொட்டேட் 2 டைப்ஸ். ஒன் இஸ் லெஃப்ட் ரொட்டேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைட் ரொட்டேஷன். அரேவை லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ண போறேன். ஸோ இது இந்த டைரக்ஷனுக்கு பேர் கவுண்டர் கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ரைட் சைடு நான் ரொட்டேட் பண்ணா, ரைட்டுனாலே ஆப்வியஸா உங்களுக்கு கிளாக் வைஸ் தான் வரும், கிளாக் வைஸ். ஸோ உங்களுக்கு கோடிங்ல உங்களுக்கு என்ன இன்புட் கொடுப்பாங்கன்னா, நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க ரொட்டேட் பண்ணணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரொட்டேஷன் should be done. எத்தனை டைம் நீங்க ரொட்டேஷன் பண்ணணும்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் ரொட்டேஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு வாட்டி இந்த ரொட்டேஷன் பண்ணா என்ன நடக்கும்னா, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குதுல்ல, அவரு போயிட்டு கடைசியா உட்காந்துப்பாரு. ஸோ ரிமைனிங் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஒவ்வொரு பொசிஷன் அதுக்கு முன்னாடி போகும். ஸோ 2 எங்க இருந்துச்சு, இண்டெக்ஸ் 1ல இருந்துச்சு. ஒரு பொசிஷன் முன்னாடி போச்சுன்னா 2ஓட பொசிஷன் இப்போ 0. ஸோ சிமிலர்லி 3ஓட பொசிஷன் இங்க, 4ஓட பொசிஷன் இங்க, 5ஓட பொசிஷன் இங்க. இதுதான்ப்பா உங்களுடைய அவுட்புட் ஒரு வாட்டி நீங்க உங்களுடைய அரேவை ரொட்டேட் பண்ணீங்கன்னா. ஓகேவா? நான் 2 வாட்டி ரொட்டேட் பண்ணேன்னா நான் 2 விதமா நான் லாஜிக் சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன லாஜிக் பிடிச்சிருக்குதோ அதை நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு வாட்டி நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். நான் 2வது வாட்டி ரொட்டேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணிருப்பல அது திரும்ப ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த என்டையர் அரேவை டைரக்டா 2 வாட்டி பண்ணலாம். டைரக்டா 2 வாட்டி பண்ணா ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட் கடைசியில போய் உட்காந்துக்கும். ஸோ ரிமைனிங் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் 2 பொசிஷன் தள்ளி போனோம். ஏன்னா 2 வாட்டி பண்றோம்ல, 3 4 5 1 2. ஸோ இதை டைரக்டா பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பண்ணணும்னா இது ஒரு வாட்டி பண்ணிட்டோம்ல, அகைன் சிம்பிள் லாஜிக் தான், ஒரே லாஜிக்கு திரும்ப எழுத போறோம். ஸோ 2 இங்க போயிடுவாப்புல, எல்லா எலிமெண்ட்டும் ஒரு வாட்டி வந்துடுவாப்புல. ஓகேவா? So time being, let us take only 4 elements. So it will be easier. Okay, va? Okay. இப்போ நான் 3வது வாட்டி ரொட்டேட் பண்ணா நான் என்ன பண்ணணும், ப்ரீவியஸா ரொட்டேட் பண்ணிருக்கல அதை நான் இன்னும் ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணணும். 4வது வாட்டி ரொட்டேட் பண்ணணும்னா அகைன் ப்ரீவியஸ் ஸ்டெப் இருக்குல்ல, 1 2 3. பட் இந்த இடத்துல நீங்க ஒரு அப்சர்வேஷன் வைக்கணும். என்ன அப்சர்வேஷன் கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரிஜினல் அரேவே வந்துருச்சு. சப்போஸ் நான் இன்னொரு வாட்டி நான் ரொட்டேட் பண்ணி பார்த்தேன்னா 1 இங்க வந்துடும், 2 3 4. ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஐ மீன் 1ம் 5ம் ஈக்குவலா இருக்கு, 4ம் 0ம் ஈக்குவல் ஆகுது. 0னா எதுவுமே பண்ணல. இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம்னா, என்னோட டியை நான் எடுத்தோன்னு என்ன பண்ணலாம்னா, டி மாட் என்னுடைய சைஸ் ஆஃப் அன் அரே சைஸ். ஸோ இந்த கேஸ்ல என்னது, டி மாட் 4. 1 மாட் 4 என்னதுப்பா, 1 தான். அதனாலதான் நம்ம 1 தான் போட்டிருக்கோம். 2 மாட் 4 என்னப்பா, 2 தான். 3 மாட் 4 என்னப்பா, 3 தான். 4 மாட் 4 என்னப்பா, 0. அப்புறம் நீங்க ரொட்டேட்டே பண்ண தேவையில்லை, which is same as d equal to 0. So 5 mod 4 என்னப்பா, 1, which is same as you are rotating array once. So ஒரு வேலையை 4 வாட்டி ரொட்டேட் பண்றதுக்கு பண்ணாமலே இருக்கலாம். ஒரு வேலையை 5 வாட்டி ரொட்டேட் பண்றதுக்கு நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ரொட்டேட் பண்ணிடலாம். அப்ப எடுத்தோட நான் இங்க யூசர்ட்ட இன்புட் வாங்குறேன், நம்பர் ஆஃப் டைம் வாங்கி முடிச்சோ நான் என்ன பண்ணேன்னா டி மாட் சைஸ் பண்ணிடுவேன். பண்ணனா எனக்கு ஆப்டிமைஸ் ஆகும் என்னுடைய கோடு. ஓகேவா? ஓகே. இப்ப என்னன்னா இன்னொரு அப்சர்வேஷன் தான் உங்களை பண்ண விரும்புறேன். இப்ப நம்ம இங்க டி எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கணும்னா கிடையவே கிடையாது, நெகட்டிவ் வேல்யூ கூட இருக்கலாம். இப்ப சப்போஸ் -1 இருக்குன்னு வைங்களேன். -1னா என்னது, மைனஸ்னா என்ன, உல்டா. நம்ம லெஃப்ட்ல பண்ணிட்டு இருக்கிறத ரைட்ல பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த 4 இருக்கு பாத்தீங்களா, இந்த 4 தூக்கி முன்னாடி வந்துருவாரு. 4 will come front,
எல்லா பொசிஷனும் ரைட் சைடுல ஒரு பொசிஷன் மூவ் ஆகும். ஸோ 3 ரைட் சைடுல மூவ் ஆச்சுன்னா இங்க வந்துடும், 2 மூவ் ஆச்சுன்னா இங்க வந்துடும், 1 மூவ் ஆச்சுன்னா இங்க வந்துடும். இந்த 4 1 2 3 அது எதுக்குப்பா சமமா இருக்கு? என்னோட d ஈக்குவல் டு 3 இந்த வேல்யூக்கு சமமா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா பிளஸ் சைஸ் போட்டுடலாம். ஸோ -1 என்னது? என்னோட d யோட வேல்யூ பிளஸ் சைஸ். இது எப்ப? ஒன்லி இஃப் யுவர் d இஸ் லெஸ் தேன் 0, இஃப் இட் இஸ் a நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு அப்சர்வேஷன் நீங்க வந்து கவனிக்கணும். சப்போஸ் மைனஸ்ல இருந்துச்சுன்னா அதை இந்த ஈக்குவேஷன் படி, அதாவது -1 டைம் ரைட் ரொட்டேட் பண்றதுக்கு நீங்க 3 வாட்டி லெஃப்ட் ரொட்டேட் பண்ணிடலாம். ஸோ லாஜிக் ஒரே தான். அவன் லெஃப்ட் ரொட்டேட்டா கேட்கட்டும், ரைட் ரொட்டேட்டா கேட்கட்டும், அரே ரொட்டேஷன்னா இதான் லாஜிக். ஓகேவா? இப்போ இதுக்கு கோடிங் வந்து பல விதமா எழுதலாம், ஸோ நிறைய விதமா எழுதலாம். ஆனா நான் உங்களுக்கு டைரக்டா ஒரு எஃபிஷியன்ட் வே எப்படி இருக்குன்றத நான் வந்து உங்களுக்கு வந்து கற்றுத்தர போறேன். ஓகேவா? ஓகே சார். இப்போ என்னோட அரே இருக்குது 1 2 3 4 5. இப்போ இந்த அரேவை என்ன 2 வாட்டி ரொட்டேட் பண்ண சொல்றாங்க, 2 வாட்டி ரொட்டேட் பண்ண சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை போட்டுக்கோங்க மேல 2 3 4. டி 2 வாட்டினும் போது 2 எலமெண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 எலமெண்ட்னா ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட், அதாவது d -1 0 to d -1. மிச்சம் இருக்கிறது என்னது? d2 ஃபுல்லா a டாட் லென்த் -1. இது என்ன சார் பண்றீங்க, எழுதிருக்கீங்கன்னு புரியலன்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பகுதியை ரிவர்ஸ் பண்ணிடுங்க, அடுத்து இந்த பகுதியை ரிவர்ஸ் பண்ணிடுங்க, ஃபைனலி என்டையர்லி நீங்க ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ நான் உங்களுக்கு பாருங்களேன் கற்று தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் 2 இதை ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா 2 1 ஆயிடும். ஓகேவா? ஸோ இவனை தூக்கி ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா 5 4 3 ஆகும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இது வந்து உங்களோட ரெண்டாவது ஸ்டெப். இப்போ என்டையரா ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா 3 4 5 1 2, இது உங்களோட ஃபைனல் ஸ்டெப். ஸோ இதுதானே நமக்கு ஆன்சரா வந்துச்சு. நார்மலா 2 வாட்டி பண்ணா என்ன பண்ணோம்? இந்த 2 இதை தூக்கி கடைசியா எழுதணும், ரிமைனிங் இருக்க எல்லாமே 3 4 5 எழுதணும். அதுதானே இங்கேயும் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவான்றதை நான் சொல்றேன். ஸோ நீங்க எப்படி இதுக்கு கோடிங் யோசிச்சிருப்பீங்க, இல்லை நீங்க ரெஃபர் பண்ணியிருந்தது ஏதாச்சும் கூகுள் ஏதாச்சும் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன மாதிரி பண்ணிருப்பீங்கன்னு நான் வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? a0. அந்த a0 தூக்கி என்ன பண்ணிருப்பீங்க? டெம்பிள போட்டிருப்பீங்க. ஸோ அடுக்கடுத்து இருக்க எல்லா பொசிஷனும் ஃபார் i ஈக்குவல் டு 1 to i is less than a dot length to i plus plus. உங்களோட இந்த a of i-ல இருக்க எலமெண்ட்டை தூக்கி a of i minus 1ல போட்டிருப்பீங்க. கடைசியா கடைசி பொசிஷன் a of a dot length minus 1 இதுல தூக்கி டெம்ப் போட்டுருவீங்க. இது எத்தனை டைம் பண்ணணும்? d டைம்ஸ் பண்ணணும். அதனால மேல ஒரு லூப் போடுவீங்க. for i equal to 0, i is less than d, i plus plus. ஸோ இதை தான் நீங்க வந்து உங்களோட கோடா நீங்க வந்து போட்டிருப்பீங்க. நல்லா பாருங்க எத்தனை லூப்ஸ் யூஸ் பண்றோம். நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணிருக்கோம். இதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n². ஆனா இப்ப நான் சொன்ன மெத்தடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஜஸ்ட் ஆர்டர் ஆஃப் n. ஸோ நீங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க, 100% உங்களோட கோடு ஒர்க் ஆகும். பட் இங்க டி வேல்யூ நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த 2 கண்டிஷன் நீங்க வந்து எழுதிருக்கணும். ஓகேவா? நம்ம போட்டு காட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? int temp equal to a of 0 போடுவீங்களா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? for int i equal to 1, i is less than a dot length i plus plus, a of i minus 1 equal to a of i. ஸோ கடைசியா a of a dot length minus 1 equal to என்னுடைய அந்த temp. இப்போ நான் என்னோட அரேவை பிரிண்ட் பண்ணனா, அரேஸ்ன்ற பேக்கேஜை நம்ம கிளாஸ்ன்றதை இம்போர்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காமிச்சேன்னா சூப்பர், எனக்கு 1 டைம் ரொட்டேட் ஆயிடுச்சு. 2 3 4 5 1 அதெல்லாம் நம்ம 1 டைம் ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தோம். ஆக்சுவலி நம்ம 4 எலிமெண்ட் தான் எடுத்திருக்கோம்ல, சேம் 4 எலிமெண்ட் எடுப்போம். 2 3 4 1, எஸ் எக்ஸாக்ட்லி நமக்கு அதான் வந்து கிடைச்சிருக்குது. சப்போஸ் இது வந்து ஒன்லி ஒன்ஸ் தான். இப்போ நம்ம வந்து d டைம்ஸ் பண்ணணும். for int i equal to 0, i is less than d, i plus plus. என்ன நடக்க போகுதுன்னா இந்த வேலை d டைம்ஸ் நடக்க போகுது. ஆனா ஆல்ரெடி நம்ம உள்ள i யூஸ் பண்ணிருக்கிறதுனால நம்ம வெளியே வந்து j யூஸ் பண்ணிக்கலாம். j equal to 0, j is less than d, j plus plus. இப்போ d யோட வேல்யூ நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். Before that, this statement
should come inside the for. So int d equal to 2. இப்போ நான் ரெண்டு வாட்டி பண்றேன் rotate. அப்பனா என்னோட ஆன்சர் என்ன வரணும்? 3 4 1 2 வரணும்பா. 3 4 1 2 பக்காவா வருது. நம்ம ஒவ்வொரு வாட்டி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? எஸ், கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரன் பண்ணனா ஃபர்ஸ்ட் வாட்டி ரொட்டேட் பண்ணும்போது என்னோட 1 தூக்கி சைடுல வந்துரும். 2 3 4 1 வந்துரும். வந்துருச்சா? அடுத்து இந்த 2 1 தூக்கி லாஸ்ட்ல போய்டும். 3 4 1 2 இப்படி தான் நடந்துருக்குது. என்னோட d வேல்யூ வந்து 4 ஆ இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? 4 வாட்டி எனக்கு ரொட்டேட் ஆகும். எதுக்கு சார் தேவையில்லாம? அதே 1 2 3 4 தானே வருது. அப்ப என்ன பண்றீங்க? எடுத்தோன்னே நீங்க என்ன பண்றீங்கன்னா d equal to d mod size என்னமா a dot length பண்ணிட்டா போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஐட்ரேஷன் குள்ளேயே போவாது. ஏன்னா ரொட்டேட்டே பண்ண தேவையில்லையே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ரொட்டேஷனும் நம்ம பண்ணல. d equal to 4 அதே தான் வரும். இப்ப d equal to 5 கொடுக்குறேன்னு பாருங்களா, which is as same as ஒரு வாட்டி ரொட்டேட் பண்றதுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த நெகட்டிவ் நம்பர் லாஜிக்கும் நீங்க வந்து எழுதிக்கோங்க. இஃப் d is less than, ஸோ எடுத்தோடனே அந்த கண்டிஷன் நீங்க வந்து செக் பண்ணிடணும்னா, இஃப் d is less than 0 இருந்தால் d equal to d plus a dot length. ஓகேவா? இப்போ d யோட வேல்யூ -1னா நான் என்ன சொன்னேன்? 3 வாட்டி ரொட்டேட் பண்றதுக்கு அது சமம்னு சொன்னேன். இங்க தானே நம்ம பார்த்தோம் அந்த அப்சர்வேஷன். யா, இங்க தான் பார்த்தோம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். எஸ், 3 வாட்டி நடந்திருக்குது. ஸோ 1 2 3 அப்படியே தூக்கி இங்கே வந்துடும். ஸோ 4 மட்டும் அங்கே இருக்கு. எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ இப்போ இந்த லாஜிக் தான் நீங்கள் வந்து பரவலாக போட்டிருப்பீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல கோடிங் படிக்கும் போதும் இதே லாஜிக் தான் நான் வந்து போட்டேன். ஆனால் இந்த லாஜிக் வந்து எஃபிஷியன்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி எஃபிஷியன்ட் தான். நம்ம இங்கே இத்தனை ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்கோம். சில பேர் அது கூட பண்ணாமல் டைரெக்டாக போடுவாங்க. பட் இங்க நம்ம இவ்வளோ ஆப்டிமைசேஷன் பண்ணாலும் டோன்ட் யூ திங்க் நம்ம ஒரே ஆப்ரேஷனை இங்கேயுமே நிறைய ஸ்டெப்ஸ் நடக்குது. அது அவுட்டர் லூப்லயுமே அது d டைம்ஸ் பண்றோம். ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி d into n டைம்ஸ். d இஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் n இஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் an array. ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் உங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டி வந்து வரும். ஸோ அதை இந்த மெத்தட் நான் சொன்ன மெத்தட்ல நீங்க வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாகும். இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும்னா ஒரு அரேவை எப்படி ரிவர்ஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நாங்கள் ரிவர்ஸ் தானே நம்ம இங்க பண்ணோம். ஸோ 1 2ன்றத 2 1 எழுதல, இந்த 1 2ன்றத 2 1 மாத்திட்டோம். ஸோ அந்த ரிவர்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். எனிவே அது நீங்க வந்து படிச்சுப்பீங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இந்த அப்ரோச் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேற அப்ரோச் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்டெப்லாம் சேம் தான்ப்பா. இந்த ஸ்டெப்லாம் சேம் தான், மாற்று கருத்து இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஐ வில் கால் மை ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் பாசிங் மை அரே ஏ அண்ட் 0 d minus 1. இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துருந்தேன் இந்த ஸ்டெப்லாம் என்னென்னு. a d a dot length -1. ஏன்னா இண்டெக்ஸ் தானே நம்ம அனுப்புகிறோம். ரிவர்ஸ் ஆஃப் a 0 a dot length -1. ஓகே, இப்போ நான் என்னோட ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் இங்கே எழுதணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ரிவர்ஸ் இன்ட் a. ஓகேவா? ஓகே சார், இப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் இந்த கான்செப்டை இங்கே புகுத்தணும். ஸோ அந்த நான் போன வீடியோவில் அதை நான் கற்றுக் கொடுத்துருந்தேன் ரிவர்ஸ் அரே. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ இதுவே கிட்டத்தட்ட நான் ஒரு 7 மினிட்ஸ் நான் எடுத்திருப்பேன் ரிவர்ஸ் அரே. ஸோ இங்கே ஸ்டார்ட் எண்டுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பாயிண்டரோட இனிஷியல் பொசிஷன். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இன்ட் ஸ்டார்ட் int end. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் எண்டுக்கு பதிலாக SCEன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் ஈக்குவல் டு S, end ஈக்குவல் டு E. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சேன்னா இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணோன்னே என் அரேவை நான் வந்து பிரிண்ட் பண்ணனா அரே ஸ்டார்ட் 2 string ஆஃப் ஏன்னு பிரிண்ட் பண்ணனா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரே ஒரு வாட்டி மட்டும் ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். பக்கா 2 3 4 1. 2 வாட்டி ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். எனக்கு 3 4 1 2 வரணும். சூப்பர். 3 வாட்டி ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்து 4 1 2 3 வரணும். 4 வாட்டி ரொட்டேட் பண்ணால் எனக்கு ஆஃப்டர் ஆல் ரொட்டேட்டே ஆகிருக்க கூடாது. சூப்பர். 5 வாட்டி ரொட்டேட் பண்ணால் ஒரு வாட்டி. -1 வாட்டி ரொட்டேட் பண்ணால் 3 வாட்டி நடந்திருக்கணும். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோடிங் வைஸ் நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ அதோட லாஜிக் நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன்.
ஸோ நல்லா பாருங்க 1 2 3 4 5 இதான் என்னோட வந்து அரே. நான் 2 வாட்டி ரொட்டேட் பண்ண போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட் எடுத்துக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணுங்க. அதை ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா 2 1 ஆயிடும். ரிமைனிங் இருக்குது பாத்தீங்களா, அந்த ரிமைனிங் இருக்கிறத அடுத்து ரிவர்ஸ் பண்ணுங்க. ஸோ 3 ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் நான் எழுதியிருப்பேன். ஃபர்ஸ்ட் எதை ரிவர்ஸ் பண்ணியிருப்பேன், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரிவர்ஸ் பண்ணியிருப்பேன். நான் எத்தனை எலமெண்ட் பண்றேனோ அதுக்கடுத்து அங்க ஆரம்பிச்சு டீல ஆரம்பிச்சு ரிமைனிங் இருக்கு எல்லாமே அடுத்து என்டையரா பண்ணுவேன். ஸோ சொல்லித்தரேன். ஸோ இதை பண்ணா 5 4 3. அடுத்து என்டையரா நான் ரிவர்ஸ் அடிச்சேன்னா 3 4 5 1 2. உங்களுக்கு புரியுதா? இந்த பொசிஷன் வரைக்கும் என்னது, இது டி கிடையாது, டி -1. அதனாலதான் இங்க டி -1 எழுதணும். ஸோ இதுதான் கரெக்டா டி. ஸோ டி டு ஏ டாட் லென்த் -1 கிடையாது, 0 டு ஏ டாட் லென்த் -1. ஸோ இந்த ரிவர்ஸ் லாஜிக் அதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பாருங்க, உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், ஆர்டர் ஆஃப் என். இது சப்போஸ் இது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வாட்டி கால் ஆகுதா, ஆர்டர் ஆஃப் என் டைம்ஸ் ஆர்டர் ஆஃப் என் டைம்ஸ் ஆர்டர் ஆஃப் என் டைம்ஸ். ஸோ டோட்டலா 3 into ஆர்டர் ஆஃப் என் டைம்ஸ் நான் கான்ஸ்டன்ட்டை ஒமிட் பண்ணிடுவேன், விச் இஸ் ஆர்டர் ஆஃப் என் டைம்ஸ். ஸோ ப்ரீவியஸா நம்ம படிச்ச கோடு வந்து ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கோடு வந்து ஆர்டர் ஆஃப் என். வெரி வெரி எஃபிஷியன்ட் கோடு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய லாஜிக். ஸோ ப்ரீவியஸாக படித்ததோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ரொம்ப சந்தோஷம். பட் இதை கற்றுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.